செமையாக இருக்குது சிவா. சிவா செமையாக இருக்குது சிவா. இன்னைக்கு சக்கரை சுத்தின மாதிரி இருக்குது சிவா. உள்ள ஓடிங்க. ஆமாம். அருப்புக்கோட்டை அகத்தீஸ்வரர் உழவாரப்பணிக்குழு அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதியன்று நமது குழுவின் 55வது உழவாரப்பணி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரகோசமங்கை எனும் ஊரில் சிறப்பாக நடைபெற்றது. உழவாரப்பணியில் கலந்து கொண்டு ஆத்மார்த்தமாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தொண்டாற்றிய அடியார்கள் அனைவருக்கும் நன்றியினை காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். உத்தரகோசமங்கை இந்த கோயிலோட சிறப்புன்னு 1-2 இல்ல, ஏகப்பட்டது சொல்லலாம். நமக்கெல்லாம் ஒரு சொந்த ஊர் இருக்கிற மாதிரி சிவபெருமானோட சொந்த ஊர் எது தெரியுமா? இதோ இந்த உத்தரகோசமங்கை தான். நாம ராமேஸ்வரம் போய் ராமநாத சுவாமிகளை வழிபடுறோம் இல்லையா, அந்த கோயில் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றின கோயில் இந்த உத்தரகோசமங்கை. மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியதுன்னு இந்த கோயிலை பத்தி சொல்மொழியே உண்டு. இந்த ஸ்தலத்துக்கு வந்து வேண்டி அருள் பெற்றவங்களுடைய வரிசைய நான் சொன்னேன்னா நீங்க அசந்தே போயிடுவீங்க. வேத வியாசர் நமக்கு தெரியும், மகாபாரதத்தையே எழுதினவர். அவர் சொல்ல சொல்ல விநாயகர் மகாபாரதத்தை எழுதுற புராணம் நமக்கு தெரியும். மார்க்கண்டேயனுடைய தந்தைன்னு சொல்லப்படுற மிருகண்டு முனிவர், அப்புறம் காகபுஜண்டர் சாகா வரம் பெற்று காகமா இருந்தெல்லாம் பாடல் பாடினவர். இவருடைய கதையும் புராணமும் நம்மள பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. இவருக்கு கௌதம முனிவரால ஏற்பட்ட சாபம் இந்த ஸ்தலத்துலதான் அதுக்கு விமோச்சனம் கிடைக்குது. அப்புறம் வானாசுரன், மாபெரும் முனியான மயன், நமக்கு தெரியும் மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர், இவ்வளவையே காரைக்கால் அம்மையார் இங்க வந்து ஈசனை வழிபட்டு அருள் பெற்றுட்டு போயிருக்காங்க. இப்பேற்பட்டவங்கள்லாம் வந்து நின்னு வழிபட்டு அருள் பெற்ற இந்த ஸ்தலத்தை பத்தி இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கோம். சிவனோட சொந்த ஊரு, உலகத்திலேயே முதல் சிவன் கோயில், இப்படியெல்லாம் சொல்றீங்களே, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்டா கல்வெட்டுகள்லயும் ஓலைச்சுவடிகள்லயும் இந்த தலம் சிவபுரம், தட்சிண கைலாயம், சதுர்வேதி மங்கலம், இலவந்திகை பள்ளி, பத்ரிகா கஷேத்திரம், பிரம்மபுரம், வியாக்கிரபுரம், மங்களபுரி, பத்ரி சயன சத்திரம், ஆதி சிதம்பரம், இப்படி பல பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுது. இந்த கோயிலுடைய புராதானத்துக்கு ஓலைச்சுவடிகள்லயும் கல்வெட்டுகள்லயும் வரலாற்று ஆய்வாளர்கள் ஆதாரங்களை காட்டுறாங்க. இந்த கோயில்ல பார்வதி தேவி தினமும் சிவபெருமான பூஜிக்கிறதா ஒரு ஐதீகம் உண்டு. நாம மீனாட்சி திருக்கல்யாணத்திலேயே பார்த்தோம், பார்வதி தேவி தான் சிவபெருமானோட முதல் சிஷியன் இல்லையா? இந்த கோயில்ல தான் வேதாகமங்களுடைய ரகசியத்தை பார்வதி தேவிக்கு சிவபெருமான் அருள்றாரு. உத்தரம்னா உபதேசம், கோசம்ங்கிறது ரகசியம், மங்கைன்றது பார்வதி. பார்வதி தேவிக்கு சிவபெருமான் வேதாகமங்களோட ரகசியங்களை உபதேசிச்ச தலம் அப்படிங்கறதுனால இந்த தலம் உத்தரகோசமங்கைங்கிற பெயர் பெற்றது. இது ரொம்ப வருஷம் முன்னாடி உள்ள கோயிலுங்கிறதுக்கு இன்னும் நிறைய சான்றுகள் சொல்லப்படுது. உதாரணத்துக்கு இந்த கோயிலுடைய கோபுரத்துல வெளியில ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் நிச்சயமான சிலையை செதுக்கியிருக்காங்க. இந்த கோயிலுடைய கல்வெட்டுகள்ல மண்டோதரியோடைய பெயர் இருக்கு. யோசிச்சு பாருங்க, கிரேதா யுகத்துல இருந்தாரு ராமர், அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல கிருஷ்ணர் இருந்தார். ராமர் வாழ்ந்த காலத்துலதான் ராவணன் இருந்தாரு. அவருடைய நிச்சயதார்த்தம் நடந்த கோயில் இது அப்படின்னா இது எவ்வளவு பழமையான கோயில்ங்கிறதுக்கு இப்படி நிறைய சான்றுகள் சொல்லப்படுது. இப்ப இந்த குலத்துக்கே ஒரு பெரிய வரலாறு சொல்லப்படுது. ராவணன் மனைவி மண்டோதரி மிகப்பெரிய சிவபக்தைன்னு நமக்கு தெரியும். அவங்க சிவபெருமானை நோக்கி மனமுருகி தவம் இருக்கும்போது அவங்களுக்கு அருள் புரியத்துக்கு சிவபெருமான் வராரு. அப்படி வரும்போது 1000 முனிவர்களை கூப்பிட்டு இந்த வேதாகமங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி போகும்போது இன்னொரு விஷயத்த சொல்றாரு. ராவணன் என்னுடைய திருமேனிய தழுவும் போது நான் இந்த குளத்துக்கு நடுவுல தீப்பிழம்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்க மண்டோதரி தவம் புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சிவபெருமான் அவங்க சிவபெருமான மனசுல எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படியே அவங்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. அந்த காட்சியை பார்த்து மண்டோதரி அப்படியே மெய்சிலிர்த்து நிக்கும் போது அங்க ராவணன் வராரு. ராவணன் வந்த உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு, ஒரு சின்ன குழந்தையா மாறிடுறாரு. அந்த குழந்தை உடம்பு முழுக்க அப்படியே ஒளிருது, அவ்வளவு தேஜஸா இருக்கு. அந்த குழந்தையுடைய தேஜஸ்ல மயங்கி அப்படியே அதை கொஞ்சறதுக்காக தன்னுடைய தூக்கி அரவணைச்சுக்கிறாரு ராவணன்.
அப்போ ராவணனுடைய கைகள் சிவபெருமானுடைய திருமேனியை தீன்றதுனால அவர் இந்த குளத்துல தீப்பிழம்பா தோன்றாரு. அப்படி தீப்பிழம்பா சிவபெருமான் தோன்றும் போது அங்க இருந்த 1000 முனிவர்கள்ல 999 முனிவர்கள் அப்படியே அதுல குதிச்சு ஐக்கியமாயிடுறாங்க. ஒருத்தர் மட்டும் கரையில அப்படியே நிக்கிறாரு. சிவபெருமான் தனக்கு கொடுத்த பணியை செவ்வனே மேற்கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக. அந்த ஒருத்தர் தான் பின்னால மாணிக்க வாசகரா பிறக்கிறாரு. மாணிக்க வாசகருக்கு இதே தலத்தில் தான் சிவபெருமான் பார்வதி தேவியோட நேரா வந்து திரு உருவத்தோட, அதாவது அந்த உடம்புல சிவனும் பார்வதியுமா நாம எப்படி வணங்குற உருவத்தோட வந்து மாணிக்க வாசகருக்கு காட்சியளித்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். சிவபெருமான் வரும்போது அந்த 999 பேரும் ஜோதியில ஐக்கியமானாங்க இல்ல, அவங்க எல்லாருக்கும் முக்தி கொடுத்து சிவலிங்கத்தோட சிவலிங்கமா 1000 பேர் 1000 சகஸ்ரலிங்கமா மாறி இங்க சகஸ்ரலிங்கம் சன்னதினே ஒண்ணு இருக்கு. உலகத்திலேயே வேற எங்கேயுமே பார்க்க முடியாத மரகத கல்லால ஆன நடராஜர் இங்க இருக்காரு. வருஷம் முழுவதும் சந்தன காப்பிலேயே இருக்கிற இந்த நடராஜர் மார்கழி மாசம் திருவாதிரை நட்சத்திரத்து அன்னைக்கு மட்டும்தான் மரகத மேனியோட நமக்கு காட்சி தருவார். வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த மரகத மேனியான நம்ம பாக்குறது மிகவும் சிறப்புடையதா இருக்கும்னு சொல்றாங்க. இவர் மேனில சாத்தின சந்தனத்தை கொஞ்சம் தண்ணியில கரைச்சு குடிச்சா தீராத நோயெல்லாம் தீருங்கிறது இந்த தல மகிமைகள்ல ஒன்னா சொல்லப்படுது. முன்னோர் சாபம், திருமண தடை, குழந்தை பேர் இல்லாமை, கல்வியில் தடை, வெளிநாட்டு பயணத்தாமதம், இப்படி இந்த இடையூறுகள்ல இருந்தெல்லாம் விடுபட இத்தல இறைவன் அருள் புரியறதா சொல்றாங்க. இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாம வெளியில சந்திக்கிற நம்மளுடைய புறத்துல இருக்கிற பிரச்சனைகள் தான். ஆனா இந்த தலம் நாம வீடு பேறு அடையக்கூடிய மிகப்பெரிய பலனை நமக்கு தரக்கூடிய தலம். இந்த சிலையை வடிச்ச சித்தர் சண்முக வடிவேலர் நடராஜருடைய கைகள்ல நரம்புகள்லாம் தெரிகிற அளவுக்கு அருமையா வடிச்சிருக்கார். 5.5 அடி உயரமும் 1 அடி கீழே பீடமும் இருக்கிற இந்த நடராஜர் சிலைய ராஜ கம்பீரத்தோட வடிச்சதுக்கு அப்புறம் இந்த சிலைய பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கருவறையை அமைக்கும்படி சித்தர் சண்முக வடிவேலர் சொல்ல அப்படியே செஞ்சார் பாண்டிய மன்னர். அதனாலதான் இவ்வளவு காலம் முகலாய படையெடுப்பு, ஆங்கிலேய படையெடுப்புக்கெல்லாம் மிஞ்சி இந்த நடராஜர் சிலை இன்னமும் நடனம் ஆடியபடி இந்த மங்களநாதர் ஆலயத்துல நமக்கு காட்சி தந்துகிட்டு இருக்காரு. இந்த மூலவரை வெளியில எடுத்துட்டு வர முடியாததுனால பஞ்சலோக நடராஜர் சிலை ஒன்னும் இங்க இருக்கு. இந்த பஞ்சலோக சிலைக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. இவர் ஆனந்த தாண்டவ கோலத்துல இருக்காரு. இங்க இவர் அம்பாளுக்காக தனிமையில நடனம் ஆடினாருங்கிறது தல வரலாறு. இதுக்கப்புறம் தான் சிதம்பரத்துல நடராஜர் நடன காட்சியை அரங்கேற்றியதா சொல்றாங்க. இந்த தலத்துல தினமும் இரவு 7:30க்கு பள்ளியறை பூஜையில கலந்துகிட்டா பிரிந்த தம்பதிகள் ஒன்னு சேருவாங்கிறது இங்க இருக்கிற நம்பிக்கை. நவகிரகங்கள்லாம் அறியப்படாத காலத்துல ஏற்பட்ட கோயில்னாலேயோ என்னவோ சூரியன், சந்திரன், செவ்வாய் மட்டுமே இங்க கிரகங்களா இருக்கு. எந்த கோயிலையும் உள்ள போகும்போது முதல்ல இடது பக்கம் விநாயகரும் வலது பக்கம் முருகப்பெருமானும் இருக்கிறத தான் நாம பார்ப்போம். ஆனா இந்த தலத்துல ரொம்ப வித்தியாசமா விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் இடம் மாறி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்க முருகப்பெருமானுக்கு வாகனமா யானை இருக்கு. என்னன்னு கேட்டா இந்திரன் தன்னுடைய ஐராவதத்தை இந்த தலத்துலதான் முருகனுக்கு அளித்ததா சொல்றாங்க. இது ஆதி சிதம்பர மகாத்மியம் அப்படிங்கிற புராதனமான நூல்ல விவரிக்கப்பட்டிருக்கிறதாவும் வரலாற்று ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. சில 100 வருஷம் வரலாற்றையே நாம 5-10 நிமிஷத்துல சொல்லி முடிக்க முடியாது. இந்த கோயில் 1000 வருஷமா இருக்கிற கோயில். இங்க இருக்கிற இலந்தை மரம் இலவந்திகைன்னு அழைக்கப்பட்டது மருவி இலந்தைன்னு ஆயிட்டதா சொல்றாங்க. இதனாலதான் இந்த இடத்துக்கு இலவந்திகை பள்ளி அப்படின்னு பேரும் வந்திருக்கு. விஷயம் அது இல்ல, இந்த இலந்தை மரத்துக்கு வயசு 3000 வருஷம். இன்னமும் பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த தலத்துடைய மகிமையும் சிறப்பும். சமீபத்துலதான் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஆனா பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி புலியுடைய பாதங்களையும் கண்களையும் கேட்டு வாங்கி அதன் மூலமா சிவபெருமானுக்கு பூக்களை பறிச்சு அர்ச்சனை செஞ்ச வியாக்கிரபாதர் வந்து வணங்கின ஸ்தலமா மட்டும் இல்லாம பரஞ்சோதி முனிவர் எழுதின திருவிளையாடல் புராணத்துல திருவாலவாய் காண்டத்துல 57வது படலமா வர வலை வீசிய படலம் நடந்தேறிய இடம் இந்த தலம்தான். ஒருமுறை வேதங்களுடைய உட்பொருள பார்வதி தேவிக்கு சிவபெருமான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதை கவனிக்காம பார்வதி தேவியுடைய கவனம் வேறு எங்கேயோ இருக்கு. இதனால கோபமடைந்த சிவபெருமான் பார்வதி தேவிக்கு படிப்பறிவில்லாத மீனவ குடும்பத்துல நீ பிறக்க கடவுதுன்னு சாபம் கொடுக்கறாரு. அடடா, உங்களை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்னு கேட்கும்போது தகுந்த நேரத்துல நானே அந்த குலத்துல வந்து பிறந்து உன்னை ஆட்கொள்வேன்னு சிவபெருமான் சொல்றாரு. இதுக்கு நடுவுல அன்னைக்கு சாபம் கொடுத்ததுனால தந்தை மேல கோபப்பட்டு அங்க ஓடி வர விநாயகரும் முருகரும்
இந்த வேதாகம புத்தகங்கள்ல இருக்கிறத சொல்ல போய் தானே அன்னைய நீங்க கீழுலகத்துக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னு அந்த வேத புத்தகங்களை எடுத்து கடல்ல வீசிடுறாங்க. இதனால விநாயகரும் முருகப்பெருமானும் கூட சிவபெருமானுடைய கோபத்துக்கு ஆளாகிறாங்க. அவங்களுக்கும் சாபம் கிடைக்குது. விநாயகருக்கு சாபம் கொடுக்கறது அப்படிங்கிறது இயலாத காரியம் அப்படிங்கறதுனால முருகப்பெருமானுக்கு மட்டும் சாபம் வந்து சேருது. அவர் ஒரு வணிகருடைய வீட்டுல ஊமையனா பிறக்கிறாரு. நந்தியுடைய அனுமதி இல்லாம யாரும் சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கு வர முடியாது. அப்படி பிள்ளையாரையும் முருகரையும் உள்ள விட்டதுக்காக நந்திக்கும் தண்டனை கிடைக்குது. எந்த கடல்ல வேதாகம நூல்களை விநாயகரும் முருகப்பெருமானும் தூக்கி எறிஞ்சாங்களோ அந்த கடல்லையே சுறா மீனா பிறக்கிறதுக்கு நந்திக்கு சாபம் கிடைக்குது. இதுக்கு நடுவுல சிவபெருமானுடைய சாபத்துக்கு இணங்க மீனவ குலத்துல போய் பிறக்கிறாங்க பார்வதி தேவி. உலகத்துக்கே தாயான அவங்கள வேற யாரும் சுமக்க முடியுமா? அதனால ஒரு புன்னை மரத்துக்கு அடியில பாண்டிய நாட்டுல பரதவர் குல தலைவர் பார்வதி தேவிய கண்டெடுக்கிறாரு. தனக்கு குழந்தை செல்வம் இல்லைங்கிற குறைய இறைவன் போக்கி இருக்கிறதா நினைச்சு அவங்கள பாராட்டி சீராட்டி வளர்க்கறாரு. இவங்க ஒரு பக்கம் வளர்றாங்க. கடல்ல சுறா மீனா வந்த நந்தி தன்னுடைய வேலைய காட்ட ஆரம்பிக்கிறாரு. மீன் பிடிக்க போறவங்களுக்கெல்லாம் இந்த சுறாவால ஒரே பிரச்சனையா இருக்க பரதகுல தலைவர்கிட்ட வந்து முறையிடுறாங்க. அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம இந்த சுறா மீனை அடக்கிறவங்களுக்கு தக்க சன்மானமா பரிசா என்னுடைய பெண்ணை மனம் முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இறைவன் தானே வந்து மீனவ குலத்துல அந்த சுறாவை அடக்கி இறைவிய கைப்பிடிக்கிறாரு. கடல்ல விழுந்த வேதாகம நூல்கள் சுறாவா இருக்கிற நந்தி மூலமா வெளியில கொண்டு வரப்படுது. இங்க இருந்து பல திருவிளையாடல்களை செஞ்சதுக்கு அப்புறம் தான் மதுரைக்கு போறாங்க சிவபெருமானும் பார்வதி தேவியும். இது மதுரை புராணம் மூலமா நாம தெரிஞ்சுக்கிற இந்த இடத்தை பற்றின இன்னொரு தொன்மையான தகவல். பொதுவா தாழம்பூவை பூஜைக்கு நாம பயன்படுத்துறது இல்ல. ஆனா இந்த கோயில்ல சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் தாழம்பூவை சாத்தி வணங்கினா தோஷங்கள் விலகிறதா சொல்லப்படுது. ஆதி காலத்திலேயே வராகி வழிபாடு இருந்ததும் இந்த கோயில்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க முடியுது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் கட்டிடக்கலையில எவ்வளவு தேர்ச்சி பெற்றிருந்தாங்க அப்படிங்கறத இங்க இருக்கிற யாழிகள் மூலமா நாம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த யாழிகளுடைய வாயில கல்லாலான பந்து இருக்கு. இத கைய விட்டா நாம அங்கேயும் இங்கேயும் நகர்த்த முடியுது. கட்டிடக்கலையில இவங்களுக்கு இருந்த நிபுணத்துவம் நம்மள அப்படியே பிரமிப்புல ஆழ்த்துது. இந்த கோயிலை பத்தின ஆச்சரியங்கள் சொல்ல சொல்ல வந்துகிட்டே இருக்கு. இந்த கோயிலுடைய குளத்துல வாழற மீன்கள் கடல் நீர்ல வாழும் மீன்கள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வாதவூர் அடிகளா பிறக்கிற மாணிக்க வாசகர் அவருடைய பக்திய உலகமே அறிய செய்யறதுக்காக இறைவன் நடத்துற நரிகளை பரிகளாக்கிய திருவிளையாடற் புராணம், இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்த கதை, வாதவூர் அடிகளார் மாணிக்க வாசகர் ஆனதுக்கு அப்புறம் இந்த தலத்துக்கு வந்து இறைவனை பாடி அவரை தரிசிச்ச அந்த விஷயம் எல்லாமே இந்த கோயில்ல எழுதி போடப்பட்டிருக்கு. இந்த கோயில்ல உள்ளேயும் வெளியேயும் உள்ள தீர்த்தங்கள்ல நீராடினா நற்புத்திர பேரு மட்டும் இல்ல, இம்மையிலையும் மறுமையிலையும் இன்ப வாழ்வு கிடைக்கும்னு எழுதி போட்டிருக்காங்க. இவ்வளவு தூரம் வந்து இந்த தலத்துக்கு வந்து இதை தரிசிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, செயற்கரிய பெருந்தவங்கள் செஞ்சு சிவஞானத்தை அடைஞ்சு அதனால பெறக்கூடிய மிகப்பெரிய முக்தி இன்பத்தை அடைஞ்சவங்களுடைய வரலாறை இப்ப நாம கேட்டோமே, அப்படி கேட்டாலும் சரி, இந்த உத்தரகோச மங்கை தல புராணத்தை வாசிச்சாலோ கேட்டாலோ அவங்களுக்கும் கூட முக்தி நிலையை அடையக்கூடிய பேரு கிடைக்கும்னு சொல்லப்படுது. ஆதியான அஞ்சிலும் அனாதியான நாளிலும் சோதியான மூன்றிலும் சொரூபமற்ற ரெண்டிலும் நீதியானதொன்றிலும் நிறைந்து நின்ற வஸ்துவை ஆதியானதொன்றுமே அற்றதஞ்சு எழுத்துமே. மண் முந்தியோ மங்கை முந்தியோன்னு சொல்லப்படுற உலகின் முதல் சிவன் கோயிலான இந்த உத்தரகோச மங்கையை பத்தி உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறதுல மிகுந்த மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படுது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இந்த உத்தரகோச மங்கை. திருவாசகத்துல 38 இடங்கள்ல குறிப்பிடப்படுற இந்த ஸ்தலம் ராமநாதபுரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. என்ன இது? இதுதான் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவா? அடே அப்பா, ஆகா, ரொம்ப நல்லா இருக்கே.
இதோட நம்ம மாணிக்க வாசகரை பாடுனா எப்படி இருக்கும்? எப்படி இந்த டியூனு? சரி, இதுக்கு எந்த பாட்டு சரியா வரும்? இத பார்க்கலாம். முத்தினரி அறியாத மூர்க்கரோடு முயல் வேனை. ஐயோ, பிரிச்சு பிரிச்சு வருதே வார்த்தையெல்லாம். இது சரியா இருக்கும். புற்றில் வாழறவும் மஞ்சேன், பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன். கற்றைவார் சடையம் அண்ணல் கண்ணுதல் பாத நன்னி மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டன நினைந்தும் பெம்மார் கற்றிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சும் ஆரே, அம்மனாம் அஞ்சும் ஆரே, அம்மனாம் அஞ்சும் ஆரே. புற்றில் வாழறவும் வஞ்சேன், பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன். புற்றில் வாழறவும் வஞ்சேன், பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன். நானா வன்புலால் வேலும் வஞ்சேன், வளை கையார் கடை கண்ணஞ்சேன். என்பலாம் உருக நோக்கி அம்பலத்தாடு இன்ற என் பொலாமணியை ஏத்தே இனிதருள் பருக மாட்டா. அன்பிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சும் மாறே, அம்மனா மஞ்சும் மாறே, அம்மனா மஞ்சும் மாறே. கிளியனார் கிளவி அஞ்சேன், அவர் கிரி முழுவல் அஞ்சேன். வெளிய நீராடுமேனே பேதியன் பாத நன்னி தொழிவுலாங் கண்ணராகி தொழுது அழுதுள்ளனைக்கும் களியலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சும் மாறே, அம்மனா மஞ்சும் மாறே, அம்மனா மஞ்சும் மாறே. பிணியலாம் வரினும் வஞ்சேன், பிறப்பினோடிறப்பும் வஞ்சேன். துணி நிலாணி நான் தன் தொழும்பரோடழுந்தி அம்மாள் திணி நிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெண்ணீர் அணிகிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சும் மாறே, அம்மனா மஞ்சும் மாறே, அம்மனா மஞ்சும் மாறே.
உழவை அழேன் வெறி கமல் சடையல் நப்பல் விண்ணவர் நண்ண மாட்டா செறிதரு கழல்கள் ஏத்தே சிறந்து இனிதிருக்க மாட்டா அறிவிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சும் மாறே அம்மனா மஞ்சும் மாறே அம்மனா மஞ்சும் மாறே. கோணிலா வாழியல்ஜே ஊற்றுவன் சீற்றமஞ்சே கோணிலா வாழியல்ஜே ஊற்றுவன் சீற்றமஞ்சே நீணிலாடி நானே நினைந்து நைந்துருகி நெக்கு வாணிலாம் கண்கள் சோர வாழிலாம் கண்கள் சோர வாழ்த்தி நின்றேத்த மாட்டா ஆனலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சும் மாறே அம்மனா மஞ்சும் மாறே. புற்றில் வாழறவும் மஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன் கற்றைவார் சடையம் அண்ணல் கண்ணுதல் பாத நன்னி மற்றுமோ தெய்வம் தன்னை உண்டன நினைந்தம் பெம்மார் கற்றிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சும் மாறே அம்மனா மஞ்சும் மாறே அம்மனா மஞ்சும் மாறே. வாதவூரடிகள் வாழ்க வாழ்த்தும் அவர் அடியார் வாழ்க வாதவூரடிகள் வாழ்க வாழ்த்தும் அவர் அடியார் வாழ்க. ஓம் நமः சிவாய ஓம் நமः சிவாய. அகிலத்தை ஆள்கின்ற சர்வேஸ்வரனே நான் எழும்பொழுதும் எழுந்தே தொழும்போதும் அருணாசல சிவனே எங்கும் சிவமே எதிலும் சிவமே அகிலத்தை ஆளும் சிவமயமே. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. எங்கும் சிவமே எதிலும் சிவமே அகிலத்தை ஆளும் சிவமயமே. சத்யரூபமான சர்வேஸ்வரனே சத்யரூபமான சர்வேஸ்வரனே சகல சௌபாகியம் தருகின்ற சிவனேசனே. சம்போ மகாதேவ சகலமும் மகாதேவ சம்போ மகாதேவ சகலமும் மகாதேவ. எங்கும்
சிவமே எதிலும் சிவமே அகிலத்தை ஆளும் சிவமயமே. சித்தர்கள் கோடி பூஜைகள் செய்த திருவண்ணாமலை, அன்னை பராசக்தி ஞானம் வலம் வந்த அழகிய அண்ணாமலை. சித்தர்கள் கோடி பூஜைகள் செய்த திருவண்ணாமலை, அன்னை பராசக்தி ஞானம் வலம் வந்த அழகிய அண்ணாமலை. உங்கள் பாவங்களை அது தீர்க்கும் மலை, இந்த பூமியிலே புண்ணிய மாமலை. அழகிய சர்வேசா சர்வேசா, உனது நாமம் தினமும் பாடி அழைக்கின்றேன். அருகில் வந்து அருளை தாரும் சங்கரவும் நாமம் சுகமே. சிவமே எதிலும் சிவமே அகிலத்தை ஆளும் சிவமயமே. ரமண ரிஷிக்குத்தான் யார் என்ற ஞானம் தந்த மலை, வள்ளல் ராஜனின் பிள்ளையாக நீ வாழ்ந்த மாமலை. ரமண ரிஷிக்குத்தான் யார் என்ற ஞானம் தந்த மலை, வள்ளல் ராஜனின் பிள்ளையாக நீ வாழ்ந்த மாமலை. உலகாதித்யன் போற்றிய புண்ணியமலை, சிவநாயகனே மலையான மலை. அருளும் சர்வேசா சர்வேசா, உனது மலையில் வலமும் வந்து அழைக்கின்றேன். அருகில் வந்து அருளை தாரும் சங்கரவும் நாமம் சுகமே. எங்கும் சிவமே எதிலும் சிவமே அகிலத்தை ஆளும் சிவமயமே. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. எங்கும் சிவமே எதிலும் சிவமே அகிலத்தை ஆளும் சிவமயமே. சத்யரூபமான சர்வேஸ்வரனே, சத்யரூபமான சர்வேஸ்வரனே, சகல சௌபாகியம் தருகின்ற சிவநேசனே. சம்போ மகாதேவ சகலமும் மகாதேவ, சம்போ மகாதேவ சகலமும் மகாதேவ. எங்கும் சிவமே எதிலும் சிவமே அகிலத்தை ஆளும் சிவமயமே.